டியர் இன் கிரைஸ்ட், இன்றைய நாளுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அப்படியே ஆவிலை நிறைந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால், இன்று பேசப்படுகிற செய்தியானது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார். உங்களை இந்த உலகத்தின் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் பிரித்து எடுத்ததன் நோக்கம், நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் பார்ப்போமே. ஆனால் கர்த்தர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், எப்படி நம்மை வழிநடத்துகிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ரிபஷந்து ரியாந்தராபா ரிமா கரு ஷது தியாந்தராபா. கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கனி கொடுப்பது என்பது தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பி வாழும்போது கனி கொடுக்கிற பிள்ளைகளாயிருப்பீர்கள். எதற்கும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனை, கண்ணீர்கள் வரும்போது ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். காரணம், என் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அன்மையான பிதாவின் இரக்கம் உங்களோடு கூட, அவர் தயவு, அவருடைய காருண்யம் நம்மோடு இருப்பதினால் நாம் எந்த இடத்திலும் சோர்ந்து போவதில்லை. எசேக்கியேல் 47:12 இவ்வாறு கூறுகிறது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்க்கத்தக்கதுமானவைகள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை, காய்ந்து போவதில்லை, வருந்தி போவதில்லை, வெறுப்படைந்து போவதில்லை, நீங்கள் வீழ்ந்து போவதில்லை. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆவியானவர் என்கிறவர் ஜீவ தண்ணீர் உங்களோடு கூட இருக்குமே. ஆனால் நீங்கள் நிச்சயமாய் ஆவியானவர் துணை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நீரோடியாய், ஒரு நீராய் அவர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் எல்லா நாட்களிலும் நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஒருபோதும் கனி இல்லை, என் வாழ்க்கை வீண் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை போத்திபார் பார்த்தபோது அவனிடத்தில் அநேக பொறுப்புகளை கொடுத்தார். அதே போல் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் நாம் கண்டிப்பாக சோர்ந்து போவதில்லை. கஷ்டமான சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும், வேதனையான சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு கூட வாழ்வோம், நிச்சயத்தோடு கூட வாழ்வோம். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என் வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், என் வாழ்க்கையில் வந்திருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். ரிபஷந்து ரியாந்தராபா ஷதூதியாங்கதராபா. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி, கர்த்தரிடத்தில் கொஞ்சம் கூட அநீதி கிடையாது. அவருடைய மகிமை உங்கள் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். சொல்லுங்களேன். ஆதியாகமம் 39:3 பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரே ஒரு காரியம்,
நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். நீங்கள் அவரோடு கூட வைராக்கியமாய் இருப்பீர்களானால் அவரும் உங்களோடு கூட வைராக்கியமாய் இருப்பார். 39:23 பார்க்குறோம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்களே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போலதான் இருப்பீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். என் தேவன் பாவம் அறியாதவராய் வாழ்ந்தது போல நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும்போது நாமும் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு, எந்த அசுத்தங்களுக்கும் நம்ம விட்டு கொடுக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது வேதம் சொல்கிறது, சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்ப தலைவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்கள் தான் குடும்ப தலைவர்கள், அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் ஆண்களையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் வருஷந்தோறும் மாதந்தோறும் கனிகளை கொடுக்கிற மகனாய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கனி கொடுத்து வாழும்போது என் குடும்பத்திற்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் என் சமுதாயத்துக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்கிற நோக்கத்தோடு கூட உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். சியோனின் வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். எருசலேமின் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளை வாழ்வை காணக்கூடிய அளவுக்கு உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆவியானவரோடு கூட இசைந்து நாம் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுப்பதே இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியம். அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்க பழகுவீர்களானால் அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வையும் கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நிலைத்து நில்லுங்க. ஆவியானவர் துணை கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை என்னோடு கூட பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் தேவ ஆலோசனைகளை கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I am in Trichy. God bless you.